நம்ம வெறும் 2 பொருளை வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வாட்டர்மெலனை வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு ஜெல்லி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டெய்லி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலட்டின் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஜெலட்டின் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா அகர் அகர் பவுடர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு கா கப் அளவு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து சூடாக இருக்கணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் வந்துட்டு ஹாட்டாக இருந்தால் போதும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஓரமாக விட்டுருங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு இதில் ஒரு 150 கிராம் அளவு தர்பூசணி பழத்தை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஜூஸாக வந்து அடித்து வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்துட்டு எந்த ஒரு கொரகொரப்பு தன்மையும் இல்லாமல் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸை வந்துட்டு இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலது வாட்டர்மெலன் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் மட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ரெட் கலரில் அப்படியே பார்க்கும் போதே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ஜெலட்டினை இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜெலட்டின் வந்து வாட்டர்மெலன் ஜூஸோட நல்லா வந்து கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறமா ஒரு கொதி வச்சு நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும், ஜெலட்டின் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கோ இல்லை பாத்திரத்துக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டான வீட்லேயே வந்துட்டு வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.